நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு தொக்குக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி நிறையா வேணுங்கிறவங்க தக்காளி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கருவாட்டு தொக்குக்கு தேவையான நகர கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கழுவிக்கலாம். அதுக்குள்ளே பாத்திரம் கழிச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கருவாட்டு தொக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அது நல்லா எரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க மட்டும் கருவேப்பிலையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் எல்லாம் சேர்ந்து சேர்க்க வேணாம், வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாலும் தொக்குக்கு நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் அதில் இருக்க தண்ணியெல்லாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு எந்த கருவாடு வேணால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நகர கருவாடு இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். கருவாடு வெந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரமாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்கலாம். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.